ஜஸ்ட் ஒரு what you call இம்போர்ட்டிங் ஃபீல்டு தான். ஸோ ஃப்ரீ ஃபீல்டு. ஸோ நம்ம ஜஸ்ட் என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ சிம்ப்ளி கண்ட்ரி, அதுக்கப்புறம் பேங்க் நேம், அதுக்கப்புறம் ப்ராப்ளி உங்களுக்கு அந்த பேங்க் கோட் அண்ட் தி அட்ரஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணால் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிரான்ச். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பேங்க்கில். ஸோ ஆஃப்டர் திஸ், ஸோ யூ ஹாவ் சம்திங் கால் பிரான்ச் wherein you will input your IFSC code and all those information. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேங்க் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்துட்டு பிரான்ச்சு. ஸோ எந்த பிரான்ச்சில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கையில் ஹேண்டியாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஆஸ் இட் இஸ் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இப்போ நம்ம பிரான்ச் நேம் எடுத்துருக்கிறது வந்துட்டு அண்ணா நகர். ஓகே, ஸோ இதுதான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேண்டேட்டரி ஆப்ஷன். ஓகே, ஸோ ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரோட ஐஎஃப்எஸ்சி கோட் ஆஃப் HDFC பேங்க் வந்துட்டு 0687. ஸோ இதுதான். ஸோ இது போக வந்துட்டு உங்களுக்கு இஎஃப்டி, அதாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராப்ளி யூ கேன் ஹேவ் திஸ் ஆஸ் அன் ஆப்ஷனல் இன்கேஸ் தெர் இஸ் அ நீட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர் டு தி பேங்க். ஸோ பிரான்ச்சில் எனி மேனேஜர் ஆர் எனி ஒன் இருக்கார் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் வந்துட்டு ஒரு அட்ரஸ் மாதிரி ஆட் பண்ணி ஸோ இதில் கான்டாக்ட்னு இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் டீட்டெயிலில் வந்துட்டு உங்களோட மேனேஜர் ஆர் ஹூஸ் தி கான்டாக்ட் பர்சன் டு கம்யூனிகேட், ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு மேண்டேட்ரி இல்லை. ஸோ என்ன மேண்டேட்ரி அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் நேம் மட்டும்தான் மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு எதை பேஸ் பண்ணி டிரைவ் ஆகி வருது அப்படின்னா கண்ட்ரி தட் யூ ஹேவ் செலக்டட். ஸோ நம்ம செலக்ட் பண்ணது கண்ட்ரி வந்துட்டு இந்தியா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஐஎஃப்எஸ்சி கோடு வருது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி பிரான்ச் கிரியேஷன். Okay, so after this it is about the bank account. Okay, so first பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் that we have created in the first step. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம பிரான்ச் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கேஸில் நம்ம பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறனால நம்மளோட நேம் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இது பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் என்டிட்டியில் இல்லாட்டி உங்களுக்கு ப்ராப்ளி தி பிரான்ச் ஆஃபீஸ் இல்லாட்டி மெயின் அக்கௌண்ட், ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட் நேம் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பேங்க் ஓப்பன் பண்ணும்போது. ஓகே, ஸோ அலாங் வித் தட் உங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் வந்துருச்சு அப்படின்னா ஸோ கரன்சி வந்துட்டு பேசிக்லி உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி கண்ட்ரி செலெக்ஷன் தட் வி ஹவ் மேட். ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்தியான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சி வந்துட்டு INR. ஓகே, so then the legal entity. Okay, so this is what the legal entity name is. So
ஓகே. அண்ட் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது செக் டிஜிட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு செக் டிஜிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இதில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு செக் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆஃப் தி லைன் எடுத்துக்கிறது தான். பிகாஸ் செக் பிரிண்டிங் அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே ஆஃப்லைன். ஸோ பேங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செக் புக் கொடுப்பாங்க. ஸோ அந்த செக் புக் நம்பரை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம சிஸ்டமில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் நாட் தி பிளேஸ் டு டூ திஸ். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். பட் இது என்ன அப்படின்னா செக் டிஜிட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறது தான். ஸோ அது எல்லாமே அதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். But as an additional information, in case if we want to capture it, so probably we can just input it here. Okay. அதுதான். அதுக்கப்புறம் செகண்டரி அக்கௌண்ட் ரெஃபரன்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பர் ஆர் இந்த அக்கௌண்ட் நேம் நீங்கள் மறந்துட்டீங்க இன்கேஸ். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோ இல்லாட்டி ஏதோ ஒரு கேரக்டர் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி யூ கேன் ஆட் தி செகண்டரி அக்கௌண்ட் ரெஃபரன்ஸ். ஓகே. And then if you want to have the account suffix, so you can add it. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் யூஸ், அதாவது எந்த மாடியூல்ஸ் வந்துட்டு பேசிக்லி இந்த பர்டிகுலர் ஒரு கால் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் தனியாகவும் கலெக்ஷன் பேங்க் அக்கௌண்ட் தனியாகவும் தான் இருக்கும். ஸோ சேம் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு பே அவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களோட கலெக்ஷன் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து தான் பேசிக்லி உங்களுக்கு இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேஸு. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பேரோல். ஸோ பேரோலுக்குன்னு சொல்லிட்டு தனி பேங்க் அக்கௌண்ட் யூஸ்வலாக வச்சுருப்பாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுற அதே இதில் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் இட்ஸ் நாட் தட் மேண்டேட்ரி. ஸோ பாசிபிலிட்டிஸ் அது. பட் மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேங்க் தனியாகவும் ரிசீவபிள்ஸ் பேங்க் தனியாகவும் தான் இருக்கும். ஓகே. ஸோ பேரோல் டெஃபினெட்லி தனி பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். பிகாஸ் உங்களுக்கு பேரோல் பேங்க் அக்கௌண்ட்டுமே வந்துட்டு சேம் அக்கௌண்ட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னா ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது ஒன் டு மெனி எல்லாம் வந்துட்டு ஒரு சில ரெக்கன்சிலேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேரோலுக்கு வந்துட்டு உங்களுக்கு தனி பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த கேஸில் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபேன் இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் நாட் ஃபார் இந்தியா. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி யூரோப் அண்ட் தி அதர் கண்ட்ரிஸ். இப்போ நமக்கு எப்படி ஐஎஃப்எஸ்சி கோடு பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி ஐபேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா சிமிலர் டு ஐஎஃப்எஸ்சி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேண்டேட் இருக்குது. ஸோ இந்த ஐபேன் எல்லாமே அக்கௌண்ட் லெவலில் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இங்கே இருக்குது. பட் சின்ஸ் திஸ் இஸ் குளோபல் ப்ராடக்ட் ஸோ யூ வில் நாட் see this as mandatory. But if you are doing it for Europe or any other country, so probably in that case, so this becomes mandatory. So அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 4 டேப்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்சரிங் தி அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் கேஷ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கேஷ் கிளியரிங் அக்கௌண்ட்ஸ். And then you will have your certain controls and the access that you are going to provide to a particular entity. Okay. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் அண்ட் கேஷ் கிளியரிங் இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு பேபிள் மாடியூல் செட்டப், அதாவது இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது பேமெண்ட் இஷ்யூ பண்ணப்போ வந்துட்டு எனக்கு அக்கௌண்டிங் ஆகணுமா இல்லை எனக்கு வந்துட்டு ரெக்கன்சில்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் கிரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆகணுமா. ஸோ எப்படி என்னோட அக்கௌண்டிங் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூவன்ஸ்லேயும் எனக்கு அக்கௌண்டிங் வேணும், ரெக்கன்சிலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அக்கௌண்டிங் வேணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி செலக்டட் இல்லையா. ஸோ அது எங்கே உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னா இங்கே தான் ரிலேட் ஆகுது. இப்போது கேஷ் அக்கௌண்ட் எப்போ உங்களுக்கு வரும், இப்போது பேசிக்கலி ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த க்ரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்துட்டு லெட்ஸே எனக்கு எக்ஸ்பென்ஸ் புக் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு எனக்கு டெபிட் ஆகும், கிரெடிட் வந்துட்டு எனக்கு லைபிலிட்டி ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த லைபிலிட்டி க்ளோஸ் ஆகிடும். ஸோ லைபிலிட்டி வந்துட்டு எனக்கு டெபிட் சைடில் வரும்.
ஸோ கிரெடிட்டில் எனக்கு கேஷ் அக்கௌண்ட் வரணுமா கேஷ் கிளியரிங் அக்கௌண்ட் வரணுமாங்கிறது தான் கொஷின். ஸோ ஐடியலி சஜஸ்டட் அப்ரோச் என்ன அப்படின்னா உங்களுக்கு கோயிங் த்ரூ கேஷ் கிளியரிங் அண்ட் தென் ஹிட் தி கேஷ் அக்கௌண்ட். ஸோ டேரெக்டாக கேஷ் அக்கௌண்ட் ஹிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இல்லாட்டி என்ன சேலஞ்ச் உங்களுக்கு வரும் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக கேஷ் அக்கௌண்ட் நான் ஹிட் பண்ணிட்டனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஐ ஹாவ் கிவன் தி மணி டு திஸ் பர்டிகுலர் வெண்டர். ஸோ இது எந்த மாதிரி கேசஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கேஷ் ஜஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ ப்ராப்ளி லெட்ஸ் டேக் அன் சினாரியோ. ஸோ ஐ ஹாவ் மை அமேசான் டெலிவரி. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அமேசான் டெலிவரி ஏஜென்ட் வந்துட்டு எனக்கு ஒரு பார்சல் டெலிவர் பண்ணுறாரு. ஸோ நான் சிஓடி ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரிங்கிறனால நான் ப்ராப்ளி ஒரு 500 ருபீஸ் வந்துட்டு கையில் கேஷாக கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அப்போது இந்த கேஸில் வந்துட்டு எனக்கு கேஷ் கிளியரிங் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் பே அவுட்ஸ் வந்துட்டு இமீடியட்டாக பண்ணிவிட்டேன். அதுவும் கேஷில் பண்ணிட்டேங்கிறனால எந்த ஒரு மிடில்மேனோ இல்லாட்டி எந்த ஒரு இன்டர்மீடியட் பார்ட்டி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு ப்ராப்ளி யூ கேன் கோ ஃபார் தி கேஷ் அக்கௌண்ட். பட் ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேங்க் இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு என்இஎஃப்டியோ இல்லை எனி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆர் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் த்ரூ பேங்க். Okay, so most of the case, so even if it is check or DD, so that is through bank. So no business will operate only with cash. Okay, so that is the reason it is suggested to have the cash clearing and then cash account. Okay, so that is the purpose of having the cash clearing and cash account. So now when I'm making the payment, so what will happen is that, ஸோ பேமெண்ட் நான் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரி எனக்கு எப்படி விழுகும்னா, எனக்கு டெபிட்டில் வந்துட்டு லைபிலிட்டி விழுகும், கிரெடிட்டில் வந்துட்டு கேஷ் கிளியரிங் விழுகும். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நான் பேமெண்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டேன், என்னோட எண்ட்லேருந்து நான் இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ நத்திங் இஸ் பெண்டிங் ஃப்ரம் மை எண்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரெமிட்டன்ஸ் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவேன் வெண்டருக்கு. ஸோ மீனிங் இந்த டேட்டில் நான் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இந்த வெண்டருக்கு நான் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எய்தர் கிளியர் இட் or tell me that this particular payment which you have initiated is not valid, whatsoever the reason is. So probably the technical reason, maybe the network connection might be lost, so the file might not be deposited in the shared folder. So நம்ம பார்த்துருந்தோம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பேசிக்லி இன் ரியல் டைம் பேமெண்ட் உங்களுக்கு எப்படி போகும்னு சொல்லிட்டு அந்த ஷேர் ஃபோல்டர் சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்ளி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க, இந்த பேமெண்ட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹோல்டில் இருக்குது, இந்த பேமெண்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கேஷ் கிளியரிங் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக கேஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் போயிடுச்சுன்னு மீனிங். ஸோ இப்போ உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அன்லஸ் யூ ஹேவ் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் யூ, பிகாஸ் எனிவே நீங்கள் வந்துட்டு இதுவும் வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ரெக்கன்சிலேஷன் இஸ் meaningful when you have the cash clearing and cash account. Okay, so that is the reason we are having two things. So one is that cash clearing. Okay, so payment initiation, so bank has cleared it, so after clearance it is cash account. Okay, so that is the reason that we have this. And then so namakku ipo bank I mean the statement vandiruchu. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்கன்சிலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளி யூ ஹேவ் செட் அப் தி டாலரன்ஸ் ரூல்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எதில் போய் உட்காரும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் டாலரன்ஸ் இதெல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ டாலரன்ஸ் எனேபிள் பண்ணலை அப்படின்னா எல்லாமே எரர் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ எரர் ஸ்டேட்டஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் எடுத்துகிட்டு வர மாட்டோம், ரெக்கன்சிலேஷன் டிஃப்ரென்ஸில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ், அண்ட் few additional information that you can capture. ஓகே, பிஃபோர் தட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆல்வேஸ் இட் ஷுட் பி எனேபிள் டு மார்க் தட் ஐ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அண்ட் தென் யூ ஹேவ் தி மல்டி கரன்சி அக்கௌண்டிங். ஸோ மல்டி கரன்சி அக்கௌண்டிங் அப்படின்னா இப்போ என்னோட கரன்சி இங்கே நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐஎன்ஆர். ஸோ இப்போ நான் மல்டி கரன்சி வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டேன்னா எனி அதர் கரன்சி அப்பார்ட் ஃப்ரம் ஐஎன்ஆர் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். ஸோ அதுதான் மல்டி கரன்சி அக்கௌண்ட். அண்ட் தென் நெட்டிங். ஸோ நெட்டிங் இஸ் சம்திங் தட் இப்போ ரிசீவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே எனக்கு இந்த பர்டிகுலர் கஸ்டமர் இவர் வந்துட்டு எனக்கு சேல்ஸும் பண்ணுறாரு, என்கிட்ட பர்ச்சேஸும் பண்ணிக்கிறாரு.
ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நெட்டிங் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவல் பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இன்ஸ்டென்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது எனக்கு 10,000 வந்துட்டு நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு 8,000க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 2,000 இருக்குது. அப்போ இந்த 2,000 எப்போ வருதோ அதை நாக் ஆஃப் ஆகிடும். ஸோ நான் பேமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதர் கேஸ் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. So on a cutoff date, let's say 15th of every month, I'll take I'll calculate the cycle and I'll say that this particular payment is due or due or whatever it is. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த கேஸுக்கு வந்துட்டு லாஜிக்கலி ஆர் இன் ரியல் டைம் ஸ்பீக்கிங் ஸோ உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு டம்மி பேங்க் அக்கௌண்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் நெட்டிங் பர்பஸ்க்கு. அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் வந்துட்டு நார்மல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா கார்பரேட், இதுக்கு வந்துட்டு எனேபிள் பண்ண மாட்டோம். ஸோ செப்பரேட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நெட்டிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எனேபிள் பண்ணிப்போம். ஓகே, பிகாஸ் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டோ இல்லை ரிசிப்டோ வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதே இல்லை. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கன்சிலேஷனுக்கே போகாது. அதனால தான் உங்களுக்கு இந்த நெட்டிங் ஆப்ஷன் வந்துட்டு செப்பரேட் ஒரு அக்கௌண்ட்டாகவே வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் இந்த கேஸில் நான் எனேபிள் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த இஎஃப்டி நம்பர் இதெல்லாமே, அதுக்கப்புறம் கான்டாக்ட் இதெல்லாமே ஜஸ்ட் நோன் திங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இப்போ நீங்கள் செக் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களோட செக் புக் நம்பர் மட்டும்தான் நீங்கள் இதில் கேப்சர் பண்ண போகிறீங்க. பட் வேறஸ் உங்களோட ஆக்சுவல் பேமெண்ட் எப்படி போகும் அப்படின்னா பேங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் செக் புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக் லீஃப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட் வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா, ஸோ பட் நீங்கள் வந்துட்டு அந்த செக் புக் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு லீஃபையும் வந்துட்டு நீங்கள் சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேமெண்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் இருக்கும். ஸோ செக் புக் நேமு, அதுக்கப்புறம் ப்ரெஃபிட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ப்ரெஃபிட்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு என்ன மேண்டேட்ரி அப்படின்னா செக் புக் நம்பர், அதாவது ஸ்டார்டிங் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் லீஃப்லேருந்து லாஸ்ட் லீஃப். ஸோ ஃபர்ஸ்ட் லீஃப் வந்துட்டு ஸ்டார்ட் நம்பரு, ஸோ லாஸ்ட் லீஃப் வந்துட்டு உங்களுக்கு என் நம்பர். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செக் லீஃப் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதர் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்டாக், நம்பர் ஸ்டாக் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ பிளாங்க் ஸ்டாக்னா நீங்கள் இதில் கொடுக்குற அந்த நம்பர். ஸோ ஓகே, அனதர் திங் டு நோட் ஹியர் இஸ் தட் ஸோ உங்களோட இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்மேட்டும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம செட்டப் பார்க்கும்போது பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலில் ஒரு ஃபார்மேட் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டும் இங்கேயும் மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செக் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் செக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் செக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னோட பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்லையும் நான் இதே ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் டிஸ்கிரிப்பன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ ஷுட் மேக் ஷூர் தட் யூ ஆர் செலக்டிங் தி ரைட் ஃபார்மேட். ஓகே, அண்ட் தென் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூனிக் நம்பரிங். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரி கிடையாது. ஓகே, ஸோ similarly first number and last number. ஸோ இதுதான் உங்களுக்கு பேமெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் how do you receive your statement and how do you reconcile. So what are the rules that you want to set up. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ரெக்கன்சிலேஷன். ஓகே, ஸோ இப்போது மேனுவல் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எப்படி உங்களுக்கு ரெக்கன்சைல் பேசிக்லி பண்ணணும் இந்த பர்டிகுலர் சினாரியல். ஓகே, ஸோ உங்களுக்கு டாலரன்ஸ் வேணுமா வேண்டாமா. ஸோ டாலரன்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனே வந்துட்டு நீங்கள் விட்டுலாம். ஸோ இன்கேஸ் டாலரன்ஸ் இருக்குன்னா எஸ் வி வில் டிஃபைன் தி டாலரன்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்த அதாவது இது வந்துட்டு என்ன மாதிரி சினாரியோஸ் இருக்குன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேமெண்ட் வந்துட்டு யுவானில் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த சினாரியோவில் உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டைப் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு
கார்ப்பரேட் ஸ்டாண்டர்ட். பட் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் டைப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, பட் யூஸ்வலி இவ்வளோ இருக்காது. ஸோ ப்ராப்ளி லெட்ஸே ஆப்பிள் இங்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுறது வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரேட் டைப் தான் அட்டாச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனி ஐட்டம் தட் யூ வில் பி ரிவர்சிங், ஸோ whether you want to have it as reverse or debit memo with reverse, so that is what it is. So one side ungal manual activity, on the other hand you have the automatic reconciliation. Okay, so இது வந்துட்டு நம்ம சிஎம்எஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ ரெக்கன்சிலேஷன் ரூல் செட்னா என்ன, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ரூல் செட்டை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டாலரன்ஸ் ரூலு, அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கன்சிலேஷன் ரூல் செட்டு எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் சிமிலர்லி பார்சிங் ரூல் செட்டு. ஸோ இதுவும் அகைன் நம்ம இதில் பார்ப்போம், ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் தி டிரான்சாக்ஷன் கிரியேஷன் ரூல்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் இல்லாட்டி எனி ஃபினான்ஷியல் சார்ஜஸ் இருக்குது. அதாவது நீங்கள் என்இஎஃப்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சார்ஜ் எதுவுமே இல்லை. அதே இது நீங்கள் ஐஎம்பிஎஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ ப்ராப்ளி 10 rupees 15 rupees பேஸ்ட் ஆன் தி கார்பரேட் பேங்கிங் ரூல்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த சார்ஜஸ் இருக்கும் ஐஎம்பிஎஸ்சில் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும்னா உங்களுக்கு இதில் பேசிக்லி நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. ஆடியோ காலில் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா உங்களுக்கு பேபிள்ஸ். ஸோ பேபிள்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு தி பர்சன் ஹூ என்டர்ஸ் திஸ் பர்டிகுலர் இன்வாய்ஸ் ஆர் தி பேமெண்ட், ஸோ ஹி மைட் நாட் நோ தட் திஸ் இஸ் தி ரேட். ஸோ இது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போது we want system to generate the external transaction automatically based on the rules that we have set up. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ் பொசிஷன். ஸோ கேஷ் பொசிஷனிங்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எனி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஷ் பொசிஷனிங் பார்ப்பாங்க. அதாவது இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை, ஸோ அந்த ஃபோர்காஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பே அவுட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பேபிள்ஸ் அண்ட் ரிசீவபிள் கண்ட்ரோல்ஸ். ஸோ உங்களுக்கு மினிமம் பேமெண்ட், மேக்ஸிமம் பேமெண்ட் இருக்குது. ஸோ மினிமம் பேமெண்ட்னா உங்களுக்கு மினிமம் ப்ராப்ளி 10 rupeesக்கு கீழே வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த மினிமம் பேமெண்ட் அமௌண்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரன் வந்துட்டு ஃபெயில் ஆகிடும் இஃப் இட் இஸ் பிலோ தென் இஃப் இட் இஸ் லெஸ்ஸர் தென் 10 rupees. ஓகே, அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் செட் பண்ணணுன்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹேவ் சம்திங் கால் ஜீரோ பேமெண்ட்ஸ். ஸோ ஜீரோ பேமெண்ட்ஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ இருக்காது. பட் ஸ்டில் ஒய் டு வி அலோவ் ஜீரோ பேமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போது எனக்கு லெட்ஸே 2 இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு 1000 rupees, இன்னொன்று வந்துட்டு 2000. ஸோ இதில் எனக்கு 1000 தான் வந்துட்டு கரெக்ட் அமௌண்ட்டு. ஸோ 2000 இஸ் நாட் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2000 வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறேன். அதாவது இன்வாய்ஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஈவன் தோ I have reversed the invoice, so system எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா still it is payable. So amount is 0 but still it is payable. ஸோ இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட ஏஜிங் ரிப்போர்ட். ஸோ ஏஜிங் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 10 இன்வாய்ஸ் இருக்குது. இந்த 10 இன்வாய்ஸில் வந்துட்டு ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு ஒரு 4 இன்வாய்ஸ் டியூ ஆகலாம். ஸோ ப்ராப்ளி இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு 4 இன்வாய்ஸ் டியூ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது இல்லையா. ஸோ இப்போது லெட்ஸ் அஸ்யூம் தட் ஐ ஹாவ் ப்ராப்ளி 2 invoices தட் ஹேஸ் கிராஸ்ட் மை டியூ டேட். ஸோ அது வந்துட்டு டிசம்பர்லேயே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், பட் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏஜிங் 2 days ஆர் 3 days காட்டும், பிகாஸ் ஐ ஹேவ் கிராஸ் தட் டியூ டேட். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஏஜிங்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த ஏஜிங்கில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கலி அந்த பேபிள் டேட், ஐ மீன் இது வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் கன்சிடர் பண்ணாது. ஸோ அந்த டியூ டேட்லேருந்து எவ்வளோ கிராஸ் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க அதை பொறுத்து உங்களுக்கு ஏஜிங் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட சினாரியோவில் even though it is 0, so it is going to still show you the 0 as payable.
So to clear or knock it off, so what you have to do is that you have to make the zero payment. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இதில் அலோவ் ஜீரோ பேமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு பேமெண்ட் ஜீரோவில் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அலோவ் பண்ணலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட், அதாவது HDFC இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு உங்களால் ஜீரோ பேமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல்ஸ். ஸோ செக்யூரிட்டின்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேசிக்கலி இந்த ரோல்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு 4 ரோல்ஸ் இருக்குது. பட் இந்த பேங்க் அக்கௌண்ட் யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி செக்யூர் பை யூசர் அண்ட் ரோல் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ரோல் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், யூசர் அண்ட் ரோல். ஸோ இந்த ரோல் யாருக்கு நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, தென் உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் வந்துட்டு, ஸோ இப்போ நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு என்டிட்டிக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ப்ராப்ளி அகெயின் நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா ஒரு புது என்டிட்டிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் வைஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் இந்த கேஸில் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு 001 வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னா, ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இருக்கிற இந்த லொக்கேஷனும் இந்த ரெண்டாவது பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இருக்கிற லொக்கேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூ கேன் நாட் ஹேவ் போத் ஆஸ் 01 இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதில் 01 கொடுத்துட்டு அதில் 02 கொடுக்கும். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குறது தான் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள், பிகாஸ் இங்கே வந்துட்டு மேண்டேட்ரி இல்லை, இன்கேஸ் நீங்கள் இதில் கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு டிஃபால்ட்லேருந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ டிஃபால்ட் மீனிங் நம்ம அந்த ஜென்ரலில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஜென்ரலில் பார்த்தது வந்துட்டு உங்களுக்கு கேஷ் அண்ட் கேஷ் கிளியரிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து சிஸ்டம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அடிஷ்னலி உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் கெயின் ஆர் லாஸ், அதுக்கப்புறம் பேங்க் சார்ஜஸ். ஸோ பேங்க் சார்ஜஸ் நம்ம பார்த்தோம், வாட் இஸ் பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த IMPS கேஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் ஆர் லாஸ், அதாவது ஃபாரின் கரன்சி பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த கெயின் ஆர் லாஸ் ஸோ எதில் போகணும், ஸோ அது வந்துட்டு இதில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அந்த பேமெண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதாவது செக்கா, NEFTயா இல்லை DDயா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு உங்களோட நம்பர், அதாவது சீக்வன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் பேங்க் அக்கௌண்ட்டு. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குதா சார்? இப்போ கேட்குது. இது என்ன தெரியல சார், மைக் இஷ்யூ. ஓகே ஓகே, இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை. ஓகே சரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேசிக்கலி உங்களுக்கு அந்த செட்டப்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சப்ளையர், ஒரு சப்ளையர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பேங்க், ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் வி ஆர் குட் வித் கான்ஃபிகரேஷன் பார்ட். ஸோ வித் திஸ் வி கேன் ப்ரொசீட் வித் தி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் சொல்லும்போது ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா invoice இருக்கு. So secondly you have the payment. So first thing to note here is that so என்னால வந்துட்டு invoice இல்லாம பேமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ரெண்ட் நான் பே பண்ணுறேன், ரெண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆர் எனி பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வெண்டார் ஆர் தி என்டிட்டி, ஸோ அவர் வந்துட்டு எனக்கு ஒரு இன்வாய்ஸ் காப்பியே தர்றதில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மெயில் வருது, ஸோ இந்த மெயிலை ரெஃபர் பண்ணிட்டு நான் அந்த போர்ட்டலுக்கு போகிறேன். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஸோ லெட்ஸ் டேக் எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இமெயில் வருது, இந்த டேட்டில் வந்துட்டு எனக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நானே வந்துட்டு மேனுவலாக என்னோட அந்த போர்ட் நம்பரை வச்சு நான் ஜஸ்ட் கொரி பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் வந்துட்டு பேயபிள்னு சொல்லுது. ஸோ லெட்ஸே ஒரு 15,000 rupees நான் எனக்கு பேயபிள்னு காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 15,000 வந்துட்டு என்னோட கன்சியூமர் நம்பரை ரெஃபர் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ இது வந்துட்டு எனக்கு நார்மல் சினாரியோ. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு எனக்கு இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே ஜென்ரேட் ஆகிறது இல்லை. ஸோ இன்வாய்ஸே இல்லாமல் என்னால் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போது இந்த கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரக்கிளில் வந்துட்டு இட் இஸ் மேண்டேட்டரி டு ஹேவ் தி இன்வாய்ஸ் ஆஸ் அ கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம ஆரக்கிளில் வந்துட்டு இன்டர்னல் டு தி கிளைண்ட் ஆர் தி கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் போடுறோம் அப்படின்னா இபி ஹைஃபன் இன்னைக்கு ப்ராப்ளி எப்போதைக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்கு பே பண்ணுறாங்க. அப்போ டிசம்பர் மந்த்துக்கு பே பண்ணாங்க அப்படின்னா இபி ஹைஃபன் 12/2022 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதாவது வந்துட்டு நமக்கு அந்த பார்ட்டி எல்லாம் தெரியும். ஸோ இபி தான் டிஎன்இபி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேபிள் டு. ஸோ அப்போது அந்த பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ன அக்கௌண்ட் தெரியும், அமௌண்ட்டு இதெல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிப்போம். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு நோட்டீஸ் தட் வித்வுட் ஹேவிங் தி இன்வாய்ஸ் இன் பிளேஸ், ஸோ வி வில் நாட் பி ஏபிள் டு மேக் பேமெண்ட் இன் எனி கேஸ். ஓகே, ஸோ செகண்ட் திங், ஸோ இப்போ நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு இமீடியட் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ். ஸோ இன்னொன்று, இப்போ உங்களுக்கு இன்வாய்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஸோ என்ன பண்ணுவோம் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வாய்ஸ் என்டர் பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு வெண்டாரோட ஃபிசிக்கல் இன்வாய்ஸ் காப்பி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இதுதான் வெண்டாரு, இதுதான் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அக்கௌண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு வெண்டார் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அவர் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், அதோட பில் எவ்வளோ, எப்போ நான் பேமெண்ட் பண்ணணும், இதெல்லாம் தான் அவர் கொடுக்க போகிறாரு. ஸோ அதுலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ப்ராப்ளி லெட்ஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் டன் பை தி ப்ரொக்யூர்மெண்ட் டீம். ஓகேங்களா? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் டீம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பஞ்சின் பண்ணிவிட்டு அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த ஜிஎல் அக்கௌண்ட் கோட் காம்பினேஷனு இதெல்லாமே கொடுத்துட்றாங்க. பண்ணிட்டு ஜென்ரல் செக், அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர், ஐ மீன் தி இன்வாய்ஸ் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அது கூட ரெஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் செக் பண்ணணுமான்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அப்ரூவலுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்துட்டு ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு கண்டிஷன் பேஸ்ட் அப்ரூவலில், இன்னொன்று வந்துட்டு நார்மல் அப்ரூவல். ஸோ நார்மல் அப்ரூவல்னால் உங்களுக்கு ஒரு 3 லெவல்ஸ் இல்லாட்டி 2 லெவல்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இல்லாட்டி சில கேஸில் மேக்கர் அண்ட் செக்கர் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்கர் அண்ட் செக்கர்னால் ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுவார், இன்னொரு அப்ரூவ் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு அப்ரூவல்னால் மேனேஜர் 1 மேனேஜர் 2 அந்த மாதிரி போகும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இப்போது இந்த அப்ரூவல் எல்லாமே வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த அப்ரூவல் எல்லாமே போகும். ஸோ இப்போ அப்ரூவல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அக்கௌண்டிங் பண்ணுவோம். ஸோ எனி டிரான்சாக்ஷன் தட் வி கிரியேட் இன் எனி சப்லெஜர் மாடியூல், ஸோ தட் ஹேஸ் டு பி அக்கௌண்டட். ஓகே, ஸோ சிமிலர்லி இங்கேயும் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் டீமுக்கு நம்ம அனுப்புவோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்வாய்ஸ், இதெல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணிவிடுங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இன்வாய்ஸோட ஃப்ளோ. இப்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டிரான்சாக்ஷன் இல்லை, அதனால் உங்களுக்கு இதில் எதுவுமே இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரீசன்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ வில் ஹேவ் தி லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்வாய்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு நம்பர் இல்லை, அதனால வில் நாட் பி ஏபிள் டு see it. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்கேன்ட் இன்வாய்ஸ். ஸோ ஸ்கேன்ட் இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு வெண்டார் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் காப்பி கொடுக்குறாரு, இன்னொரு வெண்டார் வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு ஃபிசிக்கல் இன்வாய்ஸாக கொடுக்குறாரு. ஸோ இப்போ எனக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் மை எம்ப்ளாயிஸ் டு கிரியேட் தி இன்வாய்ஸ் மேனுவலி. ஸோ இன்ஸ்டெட் வாட் ஐ வாண்ட் இஸ் தட், ஸோ இந்த பிடிஎஃப் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிடணும். ஸோ இதுதான் ரெக்குவயர்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டெடிக்கேட்டட் மெயில் ஐடி ஆரக்கிள் தருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு தனி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இன்கேஸ் அது கிளைண்ட் எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே இன்வாய்ஸ் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கிரியேட்டட் இன்வாய்ஸஸ்.
ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கேண்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ரீசெண்ட் இன்வாய்ஸஸ், அதாவது இங்கே உங்களுக்கு டேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த 5 days இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். 7 days அது மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம் லாஸ்ட் 24 hours இல்லை 3 days இல்லை 7 days. ஸோ அந்த லிமிட் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரீசெண்ட் இன்வாய்ஸஸ் வந்துட்டு இதில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கீ ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ், அதாவது நாட் வேலிடேட்டட் இல்லாட்டி நீட்ஸ் ரீவேலிடேஷன். ஸோ எனி திங் ரிலேட்டட் டு வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன் ரிலேட்டட் ஹோல்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 251 இருக்குது. ஸோ இது டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுங்கிறதுனால இவ்வளோ இருக்குது. பட் யூஸ்வலாக ப்ரொடக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ வேலிடேஷன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் தி ஹோல்ஸ். அண்ட் தென் பர்ச்சேசிங். ஸோ பர்ச்சேசிங்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஹோல்ஸ்? ஸோ இந்த என்டையர் டைல் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸை தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் இஸ் தட், ஸோ உங்களுக்கு வந்துட்டு பர்ச்சேசிங் இருக்குது. ஸோ இந்த பர்ச்சேசிங்கில் வந்துட்டு லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஐட்டமோட ப்ரைஸ், ஸோ இது சம்திங் ரிலேட்டட் டு பர்ச்சேசிங், பட் ஃபார் அன் ஐடியா ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ உங்களுக்கு ஐட்டமோட காசு வந்துட்டு லெட்ஸே 100 rupees. ஸோ பட் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இதில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்ஸே 110 rupees. ஓகே, ஸோ நவ் திஸ் ஜென்ரேட்ஸ் தி பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ். பிகாஸ் என்னோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐட்டம் காஸ்ட் 100 காட்டுது, but whereas actual purchase order says it is 110 rupees. So 10 rupees is the variance. Okay, so now I'm creating invoice matching this purchase order. Okay, ஸோ இது மேட்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 120 rupeesன்னு சொல்லிட்டு வெண்டார் வந்துட்டு கொடுக்குறாரு. அப்போது எனக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் இங்கே 10 rupees, அகைன் இன்னொரு 10 rupees வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு ஹோலில் போகும். ஓகே, ஸோ ஐ ஹேவ் டு ரிலீஸ் இட் மேனுவலி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதர்ஸ் இருக்கும். ஸோ அதர்ஸில் வந்துட்டு ப்ராப்ளி உங்களுக்கு ஹெட்டரில் ஒரு அமௌண்ட் இருக்கும், லைனில் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த வேரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதர்ஸில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஹோலில் வந்துட்டு இமீடியட் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் தென் தி அப்ரூவல். ஸோ லெட்ஸ் சே ஐம் மேனேஜர். ஸோ நான் வந்துட்டு ஒரு மேனேஜர் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு ப்ராப்ளி பெண்டிங் ஐட்டம்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஸோ நான் இதில் பார்த்துட்டு ஐ கேன் அப்ரூவ் தி இன்வாய்ஸஸ். ஸோ ஐ வில் பி கெட்டிங் தி நோட்டிஃபிகேஷன் ஹியர். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் ஐ வாண்ட் டு ஹேவ் அ டீடைல்ட் வியூ ஆன் தி இன்வாய்ஸ், ஸோ ப்ராப்ளி ஐ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் அண்ட் review the invoice, and then probably I can approve the invoice. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரீபேமெண்ட். ஸோ ப்ராப்ளி இது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் வாட் இஸ் ப்ரீபேமெண்ட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் வியூவிங் தி இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கிரியேட்டிங் தி இன்வாய்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட்டிங் தி இன்வாய்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஸோ வாட் ஆர் தி கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் யூ கேன் மேக் இன் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் கால்ட் இன்வாய்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லும்போது வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் இன்வாய்ஸ் தட் யூ கெட் ஃப்ரம் யுவர் வெண்டர். ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் மெமோ அண்ட் தென் தி டெபிட் மெமோ. ஸோ கிரெடிட் மெமோவுக்கும் டெபிட் மெமோவுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ போத் ஆர் நெகட்டிவ். ஸோ now what is the difference? So credit memo is basically raised by the vendor, but whereas the debit memo is raised by us. So that is the only difference. Okay, I think entrance is a bit slow. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபேமெண்ட் கூட இருக்குது. ஸோ ப்ரீபேமெண்ட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஒரு வெண்டர் இருக்கார். ஸோ இது எந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தி லைன் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா சிம்ப்ளி திஸ் பர்டிகுலர் வெண்டர் இஸ் நாட் கோயிங் டு start the construction. So instead, so he will ask for some prepaid amount. So நான் என்ன பண்ணணும்னா ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்கணும்.
ஸோ ப்ராப்ளி மைல்ஸ்டோன் ஒர்க் இருக்குது, அதர் தன் தட் உங்களுக்கு நார்மல் ப்ரீபேமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் லெட்ஸ் சே தி ப்ராஜெக்ட் காஸ்ட் இஸ் 1 crore. ஸோ யூ ஹேவ் டு கிவ் அட்லீஸ்ட் 10 lakhs ஆர் 20 lakhs as an advance. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏபி இன்வாய்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீபெய்ட் ஆர் ப்ரீபேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெண்டாருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரீபேமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேமெண்ட் போனதுக்கப்புறம் இந்த வெண்டார் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் மைலுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஒர்க் முடிஞ்சுது, ஸோ இதுதான் இதோட பில்ஸு, ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாங்கின அட்வான்ஸுக்கு கொடுக்குற இந்த பில்ஸுன்னு சொல்லிவிட்டு அந்த பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறாரு. சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு அட்வான்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறது. அப்போது எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ப்ராப்ளி லெட்ஸே ஒரு 10 பில்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 10 பில்ஸையும் சேர்த்து இந்த பர்டிகுலர் ஒரு அட்வான்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்ளை பண்ணுறேன் இந்த சென்ஸ், ஸோ நான் 10,000 கொடுத்துருக்கேன். ஸோ 10,000க்கு வெண்டார் வந்துட்டு பிரேக்கப் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிரேக்கப்பை நான் இது கூட அப்ளை பண்ணிவிட்டு ஓகே இந்த அட்வான்ஸுக்கு வந்துட்டு இதெல்லாம் தான் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட அட்வான்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தட் யூ கேன் மேக். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ், தென் தி டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, தென் யூ ஹேவ் தி ப்ரீபேமெண்ட், அண்ட் தென் யூ ஹேவ் தி ரீட்டேனேஜ் ரிலீஸ். ஸோ ரீட்டேனேஜ் ரிலீஸ்னால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது உங்களுக்கு அந்த மைல்ஸ்டோன் பேஸ்ட் பேமெண்ட் சொன்னோம் இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் பண்ணிட்டீங்க, அப்போது அந்த ஒரு அமௌண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த 10% ரிலீஸ் பண்ண போகிறீங்களா, 20% ரிலீஸ் பண்ண போகிறீங்க, ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ரீட்டேனேஜ் ரிலீஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, ஸோ நவ் லெட் மீ பிக் தி பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே சப்ளையர், ஸோ சப்ளையர் நேம் கொடுத்ததையும் உங்களுக்கு சைட்டு லீகல் என்டிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடுச்சு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி பேசிக்கலி இது எல்லாமே பாப்புலேட் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் சப்ளையர் க்ரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு சைட் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு சப்ளையர் சைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இன்கேஸ் இதில் எனக்கு 2 இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த சைட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணதையும் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லீகல் என்டிட்டி வந்துட்டு பாப்புலேட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் தி இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும், பில்லில் இருக்கும். ஸோ அந்த பில்லில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் ஆஸ் இட் இஸ் வந்துட்டு நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? Okay, probably the informations are not entered. I think the liability account is not entered. Okay, accounting date. Maybe periods are not open. Okay, it's open. Okay, fine. Okay, so any invoice will have 3 set of information. So first thing is that header. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணது எல்லாமே ஹெடர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைன் லெவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே லைன் லெவல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் தட் வி ஹேவ் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே,
ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் இதை தாண்டி என்னால் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா தி ப்ரொவைடட் information or the fields that will be hidden by default. So what you can do is that you can just say view, and from here you can select the columns. So for example, இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு let's say that கான்ட்ராக்ட் நம்பர் இதெல்லாம் வேணும். அப்போ நான் இதை வந்துட்டு அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ப்ராஜெக்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அன்செக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அகைன் ஐ கேன் கிளிக் அண்ட் திஸ் வில் அப்பியர் இன் தி ப்ராஜெக்ட். ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் நம்பர் இது எல்லாமே கூட இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் என்டர் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ப்ராஜெக்ட், அசட், பர்ச்சேஸ் ஆர்டர், டேக்ஸ், அண்ட் தென் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ஸ், அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு செகண்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது என்ட்ரிங் தி லைன். ஓகே, ஸோ அதில் அமௌண்ட் என்டர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் செட் என்டர் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் சே 10,000. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் டிஸ்ட்ரிபியூஷன் செட். லெட் மீ செக் இஃப் வி ஹேவ் ஒன். No, we don't have. ஓகேங்களா, ஸோ அதான் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அக்கௌண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். சரி, நீங்கள் இன்கேஸ் என்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன், தி லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் தட் வி வில் என்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட்ஸ் பை டிஃபால்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ட். Okay, somehow okay, the accounting period open all, so that is the issue. Okay, let me check the period first. Oh, sorry. Okay, last opened period is this. Okay, let me just open the period and then probably we'll try to create the invoice. So first one that just give me a minute. Okay.
Okay, I think I have defined periods only till this one December, I believe. So what we'll do is that we will end the transaction as on 30th December. So let's try that. Just a minute. Hmm? ஆர்டர் பண்ணுறோமா செய்யணும். Hmm? June. So let me try to create a new one. I think.
Okay, I think this is Oman Real. That is the reason it is picking this as foreign currency transaction. Okay, so that is what it is. So we were trying with INR, but whereas we created this particular ledger with the currency OMR, that is Oman Real. So that's the reason it was asking for the exchange rate and this thing. So that is one thing. And the second thing is that the period that we defined is for only 2022. So we did not extend the period till 23. Okay, so that we'll have to do it again. So let's see, stop there. So I'm just selecting the October month, that is 14th of October. Okay, and then I'm entering the line level information. Okay, so we have entered the line information, and next is to add the distribution. So as I said, so we have three components. So first thing is that header information, and the second one is line information, and the last one is distribution. Okay, so we have created all three information for this particular invoice. So now what I'll do is that, so I'll say validate. Okay, so now I should get the status here as validated instead of having this as not validated. So now the status has changed to validated. So optionally I can post this to Ledger, or probably I can directly make the payment. Okay, I think someone has enabled invoice approval. Just a minute. Okay, so now the invoice is created. So now let's try to make a manual payment. Okay, so what I'll do is that, so I'll just say pay in full. Okay, so I'm just saying pay in full, and then let's select the payment process profile, and then the document. Okay, so now we can see the payment number is generated. So this is a manual way of making the payment, so which means for each invoice I'll be creating a separate payment document. Okay, so here you see the payment number, which means this will be created as separate document. So that is about the pay in full. Okay, and the next option, what is this, the payment maturity date? Okay, again I selected wrong
payment date, that would be the reason. Okay, the payment date which system has taken is today's date, so it's stopping to make the payment. So what I'll do is that, so I'll just navigate to payments and then we'll try to do a manual payment. Okay, so that is create payment. So here in the create payment, so I'll select the business unit. Okay, and then the vendor that we selected is AVK. So I have selected this as well. So this is the reason it stopped. So here if you see, so it is 23, that is 2nd January 23. So that's the reason it has stopped. So what I'll do is that, so I'll just change this to October 14th. Okay, the invoice date is 14th, I think. So that's why it's no pre-date. Okay, I think we did not enable the pre-date option. Allow payment date before the system date. So I'll just enable this and I'll save this. Okay, so let me just select the bank account. Okay, and then the payment process profile. Okay, and then the next step is to, what is the state? I mean, it should allow logically. Somehow it is stopping. Okay, so probably some issue with the update, so that we did it for this payment option. Okay, so now we are able to see two things. So one is that for 10,000, which we created just now, so we can see the date as 14th of October. So that is what we gave. Okay, so and the invoice number is 90190. And the second invoice that we have here is that for 1,000 rupees. Okay, so this we did not create it. So what I'll do is that, so I'll just select the first invoice and I'll say apply. Okay, so now we can see that unapplied unpaid is 10,000 and the amount that I'm giving here is 10,000. So now if I want to probably give it 9,000 or 8,000, so I can give it. So in that case, so this particular payment will become partial payment.
Okay. So instead, if I want to make the full payment, so I can simply leave it as it is and I can say save and close. So now this will give me the payment number as a reference that this particular invoice has been paid with this particular reference number. Okay, so this is the reference number, that is 2. So now I can say manage payments and I can say 2. I think there are a lot of payment numbers with 2. So I'll just say APK. Okay. Yeah, so this is the payment. So here if you see, so it is in negotiable status, which means that we have raised the request to the bank to make payment for this particular vendor for this particular invoice basically. Okay, so once we receive the statement and we have reconciled, so we'll have the status as yes. So that is when this particular cycle will close and the entry would be the cash clearing to cash account when we basically reconcile and do the create accounting. Okay, so this is one way of making the payment. Okay, the other way is to submit the PPR. So we'll have the PPR thing tomorrow. Okay, and we'll try to cover whatever is pending in terms of payments. Okay. So any doubt till now? No, sir. Okay. Fine. So let's check that. So probably we have seen these things. So we'll have the the manual payment we have done it, which means transaction by transaction payments. So the batch payment is still pending, so which we will close it out tomorrow, and we'll start the CMS. Okay. Okay. Fine. We'll meet tomorrow then. Thank you. Thank you.